ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சுவாமிகளால் அருளி செய்யப்பட்டதான பிரார்த்த சங்கல்பத்யம் என்ற நூலை கற்றுக்கொள்ள ஆர்வத்துடன் இந்த குழுவில் இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரார்த்த சங்கல்ப கத்தியம் நிறைய விசேஷங்கள் இருக்கிறது. ஏதோ ஒன்று ரெண்டு எனக்கு தெரிஞ்ச உங்களோட ஷேர் பண்றேன். முதல்ல கத்தியம் என்று சொன்னால் சமஸ்கிருதத்தில் உரைநடை நிலையிலே இருக்கக்கூடியது. பத்தியம் அப்படின்னா அது செய்யுள் நடையிலே இருக்கக்கூடியது. சமஸ்கிருதத்தில் உரைநடையாக எழுதுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரவிசன் ரொம்ப எளிமையாக இந்த கத்தியத்தை இயற்றியிருக்கிறார், உரைநடையாக எழுதியிருக்கிறார். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, மொத்த இரண்டே சென்டென்ஸ்ல இரண்டே வாக்கியங்களே இந்த மொத்த கிரந்தமும் முடிஞ்சு போச்சு. சுமார் 800க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை கொண்ட இது கிரந்தம். அதுல முதல் கிரந்தத்துல பாத்தீங்கன்னா 700க்கும் மேற்பட்ட வார்த்தைகளால ஒரே சென்டென்ஸ்ல அந்த ஒரு மொத்தத்தையும் முடிச்சிட்டார், ஒரு சென்டென்ஸ் முடிச்சிட்டார். இரண்டாவது ஒரு 18-19 வார்த்தையில இரண்டாவது சென்டென்ஸ்ல சொல்லி அந்த கிரந்தத்தை நூலை முடித்து விட்டார். லாங்கஸ்ட் சென்டென்ஸ் இன் சான்ஸ்கிரிட் இதுதான். அப்ப அவருடைய நாலேஜ் எப்படி இருக்கணும் பாருங்க. அவருடைய சரஸ்வதி தேவியில கூடவே இருக்கிறார். சரஸ்வதி ராகவேந்திரனோட எப்பொழுதும் நிரந்தரமாக வாசம் செய்கிறார். அதனால அவர் எழுதின கிரந்தங்கள் எல்லாம் ஒரு இடத்துல சொல்லப்பட்ட ஒரு கருத்தை இன்னொரு இடத்துல சொல்ல மாட்டார். எழுதும் போது அடிக்கல் திருத்தலே இருக்காது. வார்த்தைகள் கரெக்டா வந்து விழுந்துட்டே இருக்கும். அவ்வளவு விசேஷம் அவருடைய கிரந்தங்கள்ல. இந்த கிரந்தத்துல என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, நமக்கு நிறைய நம்ம கிரந்தங்கள்லாம் படிக்கணும். பிரஸ்தானத்திரயம் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் பகவத்கீதை படிக்கணும், உபனிஷதங்கள் படிக்கணும், பிரம்மசூத்திரம்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நியதி இருக்குது. முதல்ல பகவத்கீதை படிச்சா ஓரளவு புரியும். பகவத்கீதை படிச்சு முடிச்சு அதை புரிந்த உடனே உபநிஷதங்கள் படித்தால் நமக்கு உபநிஷதங்கள் ஓரளவு புரியும். உபநிஷதங்கள் ஓரளவு புரிந்து கொண்டால் அடுத்தால பிரம்மசூத்திரம் படிக்கும்போது நமக்கு அதனுடைய விளக்கம் புரியும். நமக்கு பகவத்கீதையே படிச்சா நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் எங்க உபநிஷதம் படிக்கிறது, எங்க போய் நம்ம பிரம்மசூத்திரம்லாம் படிக்கிறது? குருராஜருக்கு தெரியும். நம்மை போன்ற பாமர பக்தர்கள் சாஸ்திர ஞானம் பெற வேண்டும். ராகவேந்திர குருஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதுவா, தபசங்கீர்த்தனம் வேத சாஸ்திரார்த்த ஞான சித்தையே. ராகவேந்திர குருஸ்தோத்திரத்தை நீங்க தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தால் உங்களுக்கு வேதங்களிலும் சாஸ்திரம் சொல்லப்பட்ட அந்த அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா, இந்த பிரார்த்த சங்கல்ப கத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு படித்தால் உங்களுக்கு அந்த வேதங்கள் சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஞானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது விசேஷம். அதாவது எல்லா கிரந்தங்கள் சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டதான வேதங்கள் சொல்லப்பட்டான விஷயங்களாம் எடுத்து சாறு பிழிஞ்சு எசன்ஸாக குருராஜர் இந்த பிரார்த்த சங்கல்பத்திலே கொடுத்திருக்கிறார். அதில் சொல்லப்பட்டவனுடைய சுருக்கம் என்னன்னா, நான் அகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நான் அகம் கர்த்தா ஹரி கர்த்தா. நான் செய்வது ஏதுமே இல்லை, எல்லாம் இறைவன் செயல்படுத்துகிறான் என்பதைத்தான் இதனுடைய பிராசனத்திலே அந்த கிரக்ஸ் அப்படியே எசன்ஸ் பிளிங்க விட்டோம்னா இதான் விஷயம். அதுக்கு எப்படி அது நடக்குதுங்கிறத பத்தி எல்லாம் குருராஜர் ரொம்ப விளக்கமா கொடுத்திருக்காங்க. இதுல அது ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க ஆனந்தமா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் ரொம்ப டீப்பா போனா அது நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு அவ்வளவு போக தெரியல. எனக்கு புஸ்தகங்கள் மேலோட்டமாக இருந்ததெல்லாம் படிச்சு பார்க்கிறோம். அதை சந்தேகத்துக்கு பெரியவர்கள்ட்ட கேட்கிறோம். அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் லிங்க் இருக்குது. முதல் பகுதியை ஒரு பகுதியை எடுத்து பார்த்தோம்னா அது தந்திரசார சங்கரகான மத்வாச்சாரியர் இருக்குது. அதுல லிங்க் அங்கே போகுது. வேற இன்னொரு பகுதி எடுத்தோம்னா அது வேற ஏதோ கிரந்தத்துல இருக்குது, அது டீட்டெயிலா அதுல இருக்குது. இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பல்வேறு கிரந்தங்கள்லயே அங்கங்கே இருக்க முதல் பகுதி எங்கெங்கயோ இருக்குது. அதெல்லாம் நம்ம தேடி பிடிக்கவே முடியாது. அப்புறம் தான் படிக்கிறது. அதையெல்லாம் ராகவேந்திர தெரிந்து அதையெல்லாம் எடுத்து சாரின் மூலியம் நம்ம கொடுத்துருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு நூல் இது. அதுல என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு செயல்பாடும் நம்மால் செய்யப்படுவதில்லை. நமக்குள்ளே
முக்கிய பிராண தேவர் இருக்கிறார். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் முக்கிய பிராண தேவர் இருக்கிறார். அவர் தான் நம்ம இயக்குகிறார். அந்த முக்கிய பிராண தேவரை இயக்குவர் யாருன்னா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். அதனால நாராயணன் அந்த சாட்சாத் ஸ்ரீஹரி எதை நினைக்கிறாரோ, எதை விரும்புகிறாரோ, எதில் வழிகாட்டுகிறாரோ, எப்படி ஆணையிடுகிறாரோ அப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கிய பிராண தேவர் நம்முடைய கர்மாக்களை அனுசரித்து நம்மை இயக்குகிறார். அப்போ நான் செய்தேன்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. அதைத்தான் ராகவேந்திர சுவாமி என்ன சொல்றாரு, தினமும் காலையில் எழுந்த உடனே நான் செய்யும் அத்தனை செயல்களையும் உங்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். நான் பேசுவது உங்களுக்கு அர்ச்சனை செய்வதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் நடப்பதை நீங்கள் பிரதட்சண நமஸ்காரம் செய்வதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் படித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு நான் அங்க பிரதர்ஷனம் செய்தாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உணவு உட்கொண்டால் அது உங்களுக்கு நான் நைவேத்தியம் கொடுத்தவாறு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் இறைவனிடம் அர்ப்பணம் பண்ணிடுங்க அப்படிங்கிறார். அப்படி செய்வதனாலே நம்மை எந்த கர்மாக்களும் அண்டாது. அதாவது ஆகேம கர்மா அண்டாது. இதுக்கு முன்னால் இன்ட்ரோடக்ஷன்ல அதை பற்றி நான் சொல்லிட்டேன், திருப்பி நான் சொல்ல விரும்பல. ஸோ அப்ப என்ன ஆகும், நமக்கு சதா சர்வகாலம் நமக்குள்ளே அந்த இறைவன் இருக்கிறான் இல்லையா, அந்த உணர்வு நமக்கு வர 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 நான் எனது என்னோட அகங்கார மமகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா காணாமல் போயிடும். நான் செய்கிறேன், இது என்னுடைய இது என்று கூட அந்த எண்ணமே இருக்காது. ஈசா வசம் இதம் சர்வம், இறைவனுக்கு இந்த உலகத்திற்கு அத்தனையும் எனக்கு சொந்தமே கிடையாது, இறைவனுக்கு சொந்தமானது. நம்ம நினைக்கலாம் நமக்கு சொந்த வீடு பங்களா இருக்குது, நிறைய கார் இருக்குது, சொந்த ஃபேக்டரி இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமே கிடையாது. யார கஸ்டோடியன், நீங்கள் அதை அனுபவிக்கலாம், ஆனால் சொந்தம் கொண்டாட முடியாது. அதுதான் இறைவன் ஈசாவாசியம் சொல்லியிருக்காரு, எல்லாமே இறைவனுக்கு சொந்தமானது, இந்த உலகத்திற்கு அத்தனையும் உனக்கு சொந்தமானது கிடையாது. இப்ப நம்ம ஒரு பெரிய பங்களா கட்டி அதுல வசிக்கிறோம். 50 வருஷத்துக்கு முன்னால இந்த பங்களா இந்த இடத்துல இல்லை, இப்பொழுது இருக்கிறது, உங்களுடைய பேர்ல இருக்கிறது. ஓகே, 100 வருஷம் கழிச்சு நீங்க இருக்க மாட்டீங்க. அப்போ ஓனர்ஷிப் யாருக்கு? வேற யாருக்க போகுது. அந்த நிரந்தர ஓனர்ஷிப் யார் என்று சொன்னால் சாட்சாத் இறைவன் தான். ஏன்னா எல்லாமே இதில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள், நம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டவை. இந்த பூமி யாருக்கு சொந்தம்? சாட்சாத் ஸ்ரீஹரிக்கு சொந்தமானது. அப்போ ஓனர் யாரு? அவர் தானே. அதனால அந்த உணர்வோடு எல்லாம் இறைவனுக்கு சொந்தமானது. நான் ஒரு அனுபவிக்கிறேன், இது அவ்வளவுதான். அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, மிகப்பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆர் நேஷனல் பிரசிடென்ட் வீட்டில் ஒரு மெய்டு சர்வெண்ட் வேலை செய்றாங்கன்னு வச்சுங்க, வேலைக்காரமா வேலை செய்யறாங்க. அவங்களை அழைத்து போக கார் வரும், வீட்டுக்கு போகணும், உள்ள போற ஏசி, கிச்சன் ஏசி, எல்லாம் மாடர்ன் கேஜெட்ஸ், நல்ல ரிச் ஃபுட்டு, அதையெல்லாம் அவங்க சாப்பிடலாம். ரெஸ்ட் எடுக்கணும்னா அவங்க ஏசி ரூம்ல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம், சோஃபாவில் உட்காந்துக்கலாம். வெளியில போனா காய்கறி வாங்கினா அந்த ஆபீசருடைய இல்ல அந்த தலைவருடைய கார்ல போய் காய்கறி வாங்கிட்டு வரலாம், நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதுல ஏதாவது அந்த அம்மாவுக்கு சொந்தம்னு கொண்டாட முடியுமா? ஒண்ணுமே கிடையாது. அந்த உத்தியோகம் வச்சுன்னா அடுத்த நாள் தெருவில் நின்று அவங்க குடிசையில போய் தான் இருக்கணும். அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? இருக்கவர்களும் நம்ம அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். இது எனக்கு சொந்தம் இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த பாவனையோடு நாம் அது வாழ்விலே இது எல்லாம் இறைவனுக்கு சொந்தமானது. இப்ப எனக்கு கொடுத்திருக்கார், அந்த சொந்தத்தை நான் அனுபவிக்கிறேன். ஆனால் இதனுடைய சொந்தம் என்பது, உரிமை என்பது, ஓனர்ஷிப் என்பது இறைவனுக்கு சேர்ந்து என்ற எண்ணத்தோடு அந்த பாவனையோடு நாம் செய்யும் போது நான் எனது என்ற அகங்காரம் இல்லாமல் நமது வாழ்க்கை அமையும். இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சமான சமாச்சாரம். எப்பொழுது நான் என்பது இல்லாமல் இருக்கிறதோ அப்பொழுது இறைவன் நம்முள்ளே பிரகாசிப்பான். நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. அதான் ரமணர் உள்ளது நான் சொல்லியிருக்காரு. இந்த நான் 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 சொல்லிட்டு இருக்கிற வரையிலும் இறைவன் நமக்குள்ளே ஊமையா இருப்பான். இந்த நான் எனதுங்கிற அந்த அகங்காரம் அவர்கள் எண்ணங்கள்லாம் நம்ம விலகி நிற்கும் போது நமக்குள்ளே இறைவன் பிரகாசிப்பான். அப்பொழுது நமக்கு எந்த தேவையுமே இருக்காது, எல்லாம் நமக்கு இருக்கும், நமக்கு தேவை இருக்காது. அது மிக உயர்ந்த நிலை.
குருராஜர் நம்மளை அப்படி அழிச்சிட்டு போகணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த கிரந்தங்கள்லாம் எழுதி நமக்கு வழிகாட்டி அவர் எழுதி வச்சுட்டு எல்லாரும் போன மாதிரி ஒரு போகல. இந்த பூமியில் உட்கார்ந்து நம்மளை ஃபாலோ பண்றார். பக்தர்களிடம் சொல்றாரு, இதை படி, அதை படி, இதை படிச்சுக்கோன்னு சொல்லி வழிகாட்டுறார் அவர். அப்ப நம்ம அதை படிக்கும்போது நமக்கு அந்த உணர்வு நமக்கு ஏற்படும் போது குருராஜர் விரும்பியபடி அவர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்? ஆத்மார்த்தமான இறைவனிடம் பக்தி செலுத்துங்கள் என்று கேட்கிறார். இந்த நான் என்கிற அகம்பாவத்தை விட்டு இறைவனிடம் பக்தி செலுத்தும் போது குருராஜர் நம்மளை கைபிடிச்சு அழைச்சிட்டு போவார். அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிராத்தசங்கலகத்தியம். இந்த பிராசங்கத்தினுடைய அடுத்த முதல் ஒரு பகுதியை அது ஒரே சென்டென்ஸா இருக்கிறதுனால பிரிச்சு ஸ்பிளிட் பண்ணி பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப்போகிறேன். நன்றி. குருராஜா அர்ப்பணம்.